Hi friends. Pushpa 2, much hyped Pushpa 2 release ஆச்சு பார்த்தேன். புஷ்பா 2 வந்து த ரூல் அப்படின்னு வச்சிருக்கான், அந்த ரூலர் அப்படின்னு வச்சிருக்கான். இது ரொம்ப சிம்பிள். இது வந்து என்னன்னா வந்து அந்த பார்ட் 1ல வந்து அந்த சாண்டல்வுட் டானோட ரைஸ் காமிக்கிறான். ஸோ புஷ்பா 1 வந்து ரைஸ், புஷ்பா 2 வந்து த ரூல் அப்படின்னா இவர் வந்து ஒரு லெவலுக்கு வந்துடுறாரு. அந்த சாண்டல்வுட் சிண்டிகேட்டுக்கு இவர் வந்து டாப் ஆயிடுறாரு. எப்படி அப்படின்னா கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க. அதாவது நான் சிஎம் ஆக விரும்பல, ஆனா யாரு சிஎம் ஆவாங்க யாரு பிஎம் ஆவாங்கிறது நான் தான் நிர்ணயிக்கிறேங்கிறது தான் சாண்டல்வுட் டான் ரூல் பண்றது. அவங்க கையில தான் இருக்கு சிஎம் யார் ஆறுது அப்படிங்கிறது. இது டிபிக்கல் வந்து பாத்தீங்கன்னா இந்த புரோட்டோடைப் வந்து தெலுங்கு மூவிஸ்க்கு வேணா சூட் ஆகும். தமிழ் படத்தை பொறுத்தவரையில இந்த டப்பிங் வந்து டெஃபரெண்டாக சூட் ஆகாது. எனக்கு இது பேன் இண்டியா பேன் ஏஷியா எல்லாம் மார்க்கெட் பண்ணிட்டு கூட பீகார்ல போய் அவ்வளோ ஆடியோ ப்ரொமோஷன் பண்ணாரு, கேரளால போய் பண்ணாரு. அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸுக்கு வேணும்னா இது ஒரு லெவலுக்கு நல்ல மூவியா இருக்கலாமே தவிர மூவில உண்மையிலேயே ஹைப் பண்ணல ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் கோயிங் டு டெல் யூ, மெயினா வந்து இதுல 3 ஹவர்ஸ்க்கு மேல எல்லாம் ரன்னிங் டைம் தேவையில்லை. ஐ திங்க் இப்ப ஜெனரலா ஆக்டர்ஸ் லைக் இந்த ரன்வீர் சிங் அண்ட் ஆல் வந்து they are trying to project ஆல்பா மேல் அந்த ஆட்டிடியூட வந்து ப்ரொஜெக்ட் பண்ண பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். புஷ்பாலே அதே தான் இருக்கு. பட் ஆல்பா மேல் ரெஸ்பெக்ட்ஸ் ஹிஸ் வைஃப். அனிமல்ல வந்து ஆல்பா மேல் வந்து டஸ் நாட் ரெஸ்பெக்ட் ஹிஸ் வைஃப். சோ அது வந்து வைஃபுக்கு வேண்டி வருங்கால சிஎம் ஓட போட்டோ எடுத்துன்னு வராரு. நவ் சிண்டிகேட் எப்படி ஒன்னாக்குறாரு. அதாவது ஓப்பனிங் சீன் வந்து தலைகீழ தொங்கிட்டு இதெல்லாம் வந்து கோமாளித்தனமா இருக்கே தவிர ஏதோ டிஃபரெண்ட் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கதான் நினைச்சிருக்காங்க. அந்த கண்டெய்னர் மிரர்ல தெரியும் யாருன்னா புஷ்பராஜ். ஹீரோ தெலுங்கு மூவிஸ்ல ஜெனரலா ஹீரோக்கு மாஸ் இருக்கும். 50 பேர் வந்தாலும் சரி, 100 பேர் வந்தாலும் சரி, 1000 பேர் வந்தாலும் சரி, எவ்வளவு பேர் வந்தாலும் அவங்களை அடிச்சு போடுறவர் தான் ஹீரோ. ஹீரோ தான் மாஸ் காட்ட வேண்டிய டைம்ல காட்டுவாரு. இதுல மத்தபடி வில்லன்ஸ் எல்லாம் ஏன் காமெடியன்ஸா பண்ணாங்கன்னு தெரியல. நிஜமாவே 1% கூட ஃபாத் ஃபாசில் இன்ட்ரோடக்ஷனோ நான் சொல்றேங்க. அவர் கேரக்டர் எப்படி தேவைன்னா அவங்க விசில் அடிச்சு பேசுவாங்கல்ல, அது மாதிரி நான் சொல்றேன். அதாவது ஒரு கேரக்டர் தேவையில்லை, இது கட் பண்ணிருக்கலாம்னு நான் சொல்றேன். ஏதோ என்னால முடிஞ்சளவு நான் விசில் அடிச்சிருக்கேன். இந்த நீரோடு வைகையிலே பாட்டு மாதிரி கேரக்டரே தேவையில்லை. இன்னொன்னு வந்தா வில்லன் வந்து லூசு மாதிரி கத்திட்டு இருக்கான், சாரின்னு ஒரு வார்த்தையா. அப்புறம் இவர் வந்து புஷ்பா வந்து சாரி கேட்டுட்டு வந்து அவர் மேல பிஸ் அடிக்கிறாராம். இதெல்லாம் என்ன வச்சு கதை எடுக்கிறாங்கன்னே வந்து தெரியல. இதுக்கு கொடுத்த இது வந்து எடிட்டிங்க ஸ்லிக்கா பண்ணிட்டு எது ரொம்ப அன்வான்ட் போர்ஷன் சொல்றேன் இந்த மூவில. காந்தாரா மாதிரி அந்த காளி இதை ரீமேக் பண்ணி என்ன மொக்க பிளாஷ்பேக்குங்க. அப்பா வந்து நைனா அவர் வந்து ஃபேமிலியில ஒத்துக்கலையா, சோ அந்த நைனாவோட பொண்ணுக்கு வந்து இவர் கண்டுக்க மாட்டாரா, கடைசியில காப்பாத்துவாரா. 1,10,00,000 கதை இந்த மாதிரி பார்த்தாச்சு. சோ இதுல சென்டிமெண்ட் நிஜமாவே லிங்க் ஆகல. சென்டிமெண்ட் வந்து வேஸ்ட். பிளாஷ்பேக் சொல்றான், பிரசன்ட் போர்ஷனுக்கு வந்து லிங்க் ஆகல. பார்ட் 1 பார்ட் 2 லிங்க்னா பார்ட் 3 எடுக்கிறதாக இருந்தா புஷ்பா கதையை 1.5 மணி நேரத்துல புஷ்பாவோட கதை ஓவரு இந்த எண்டுன்னு தான் எடுக்கணுமே தவிர பார்ட் 3 எல்லாம் இனிமே ஆடியன்ஸ் வந்து இதை வந்து 3.5 மணி நேரம் பார்த்துட்டு பார்ட் 3 பார்க்குற அளவுக்கு ஆடியன்ஸ்க்கு பேஷன்ஸ் இருக்காது. இன்னொன்னு இந்த சாங்ஸுக்கு கொடுத்த ஹைப், ஐ ஆம் ரியலி வெரி சாரி. ஆக்சுவலா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்கக்கூடியது இல்லை. இதுக்கெல்லாம் நிறைய சைட் இருக்கு. இது இந்த எஸ்பெஷலி வந்து இந்த ரஷ்மிகா மதானா சாங், அதாவது வந்து அந்த பாட்டு வந்து பெசாம வந்து பொனோகிராபிக் சைட்ஸ்ல போட்டுக்கலாம். அவ்வளோ கேவலமா வல்கரா இருக்கு இந்த சாங். பசங்களுக்கே தோணும் என்னடா அது ஹீரோயின் கை ஹீரோட இதுல எங்கடா போறதுன்ட்டு. அவ்வளோ அசிங்கமா இருக்கு. கொரியோகிராபிங்கிறது should show love in all its decency. ஓகே, இவ்வளோ ஒரு கேவலமா. அல்லு அர்ஜுன் நல்ல டான்சர், பட் இதுல டான்ஸோட ஸ்கோப் வந்து இந்த பெல்விக் த்ரஸ்டுக்கும் இந்த மூமெண்ட்ஸும் கொடுத்துருக்கிறதுனால டான்ஸ் பார்க்க சைக்கல. சரி, ஸ்ரீலீலான்னு ஒருத்தரை ப்ரமோட் பண்ணவர் அவளை கொண்டு இருக்காங்க. டெஃபினட்டாவே சொல்றேன், பார்ட் 1ல இந்த ஊவன்டே மாமா, புஷ்பா 3 புஷ்பா 4 லைஃப் டைத்துக்கு பேசப்பட வேண்டிய சாங். இதுல ஒண்ணு இந்த கிசுக்கு வந்து கேமரா சவுண்டா. கேமரா சவுண்ட் கிசுக்கு தான் வரும். கிளிக்குன்னு தான் ஒரு கேமரா சவுண்ட். எனக்கு தெரிஞ்சு கிசுக்குன்னு வராது. சோ இவரு பொட்டன்ஷியல் சிஎம் இவர் ஆக்குறாரு. சிஎம் வந்து சிஎம் ஆன உடனே இவர் வீட்டுக்கு லஞ்ச் வரணுங்கிறது இந்த மாதிரி வந்து ஒரு ஹைப் கொடுத்து எடுத்திருக்காங்க. அன்வான்ட் சீன்ஸ் இந்த கோவிலோட போர்ஷன் ரொம்ப போரிங், தேவையே இல்லை. அது ஒரு 1/2 hour கட் பண்ணிருக்கலாம் மூவில. இன்னொன்னு கடைசியில அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபைட், அந்த ஃபேமிலி சென்டிமெண்டல் சீன்ஸ் தேவையே இல்லை. அல்லு அர்ஜுன் ட்ரைஸ் டு ப்ரொஜெக்ட் இஸ் a very cool guy and hero at all point of time. பாடி லாங்குவேஜ் ஒண்ணு,
அந்த பாடி லாங்குவேஜ் வந்து இந்த ரூலுங்கிறதுக்கு வந்து இதாகல. போலீஸ் ஸ்டேஷன் என்ன வந்து உட்காந்து பேசுறாரு, எல்லாருக்கும் லைஃப் டைம் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் செட்டில்மெண்ட் கொடுத்து அமைச்சிடுறாரு அப்படின்னா இஸ் ஏபிள் டு பை த போலீஸ். ஃபஹத் ஃபாசில் வந்து இவர் வேட்டையில பண்ணும் போது நான் அழுதுட்டேன். ஆக்சுவலா அந்த ரோல் பார்த்து நான் வந்து அழுதுட்டேன். ஆனா இதுல வந்து சிரிப்பும் வரல, எதுவும் வரல. இஸ் நைதர் a villain nor a comedian nor a psychopath. இது எல்லாமே இல்லாம வந்து கரம் மசாலா மிக்சிங் கொடுத்துருக்காங்க. ஃபஹத் ஃபாசில பார்க்க சிரிப்பு தான் வருது. அவர் ரோல் வந்து இந்த படத்துல சூட்டே ஆல. அவரோட போர்ஷன் பண்ணிருக்கலாம், பேசாம அதை பண்ணிருக்கலாம். அவர் ரோல் தேவையில்லை. சரி, அப்ப அவரு இல்லைன்னா மாஸ் வில்லன்கிறது யாரு? கடைசியில் இந்த சேர் ஃபைட் சரவணா ஸ்டோர்ஸ், சரவணாவே லெஜண்ட் சரவணாவே பண்ணாரு. சோ அல்லு அர்ஜுனுக்குலாம் அதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. இந்த ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்க இருந்து வந்தது, எதுக்காக வந்தது? நார்மலாவே இந்த நான் பார்த்திருக்கேன், நிறைய மூவிஸ் பார்த்திருக்கேன். அந்த இது வந்து இந்த படத்துல வந்து ஹீரோக்கும் வில்லனுக்கும் அதே பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாக்டா வால்டர் வீரையால இருந்து லிஃப்டட். பிரகாஷ்ராஜ் வரும்போதெல்லாம் அந்த தான் வால்டர் வீரையா தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஓப்பனிங் சாங் வந்து பொகாரு கராபு அதே ஸ்டைல தான் எடுத்துருக்காங்க. அல்லு அர்ஜுன் வந்து ப்ரொஃபஷனல் டான்சர். துருவ சர்ஜாக்கு அல்லு அர்ஜுன் அளவு டான்ஸ் ஆட தெரியலனாலும் அவர் வந்து அந்த படத்துல நல்லா பண்ணியிருக்காரு கராபுல. அப்போ இதுல அல்லு அர்ஜுன் ப்ரொஃபஷனல் டான்சரா இருந்தோம், அவரோட டான்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வல்கர் மூமெண்ட்ஸ்க்கும் பெல்விக் கைரேஷன்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாவே இந்த டான்ஸ் வந்து ஒரு நார்மல் ஆடியன்ஸ்க்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை. பேசாம இதை கட் பண்ணி இந்த போர்ஷன் வந்து இந்த போஜ்பூரி சாங்ஸ் எல்லாம் போடுவாங்க, அது மாதிரி வேற சைட்ல லோட் பண்ண. பிகாஸ் we thought புஷ்பா is for a family audience. ஆனா இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எடுத்த மாதிரி இல்ல. இது மூவி ப்ரமோஷன் பண்ணாங்க, ஆல் தட் இஸ் ஓகே. இது என்ன சொல்றதுன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்து ஃபிளாப் ஆச்சு, அந்த அளவுக்கு இல்ல. எனக்கு அது வந்து ப்ரீ ரிலீஸ்லயே நிறைய எடுத்துருது. பட் இது மூவி கலெக்ஷன் எடுக்கிறது இல்லைங்கிறது இல்ல. இந்த மூவி இவ்வளவு நேரம் எடுத்தது வந்து ஒர்த்து கிடையாது. அந்த எண்ட் வந்து அதாவது வந்து நிறைய போர்ஷன்ஸ் வந்து மேட்ச் ஆகாம இவர் வந்து அந்த ஃபேமிலியை காப்பாத்திட்டாரு, இவ்வளவுதான். சோ இவர் டான் அப்படிங்கிறதுக்கும் ஒய்ஃபுக்கு வந்து நல்ல ஹஸ்பண்டுங்கிறதுக்கும் ஃபேமிலி மேன்ங்கிறதுக்கும் இந்த 3 போர்ஷனும் மேட்சே ஆகல. ஸ்டோரி துண்டு துண்டா வருதே தவிர ஏதோ கட் பேஸ் பண்ண மாதிரி இருக்கு. அதாவது மெகா சீரியல்ல வந்து என்ன பண்ணுவாங்களா, 20வது எபிசோட முதல்ல எடுத்துருவாங்களாம், அப்புறம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோட எடுத்துட்டு எப்படி எடிட் பண்ணி போடலான்னு பார்ப்பாங்களாம். அது மாதிரிதான் இந்த மூவியில் நடந்திருக்கு. எனக்கு எந்த சீன்ஸ் நல்லா இருக்குன்னு பார்த்தா அந்த கேஜிஎஃப் மாதிரி இந்த சாண்ட் ஸ்மக்லிங் ஆக்ஷன் சீன்ஸ், அதாவது அந்த லாரியில போறது, எதிர்க்க வந்து இந்த மாட்டு வண்டி வருது, அந்த சீன்ஸ் எல்லாம் இருக்கே தவிர புஷ்பாவோட இந்த ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொஞ்சம் கூட நல்லா இல்லை, பாக்குறதுக்கு நல்லாவே இல்லை. எனக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான அர்த்தமே கிடையாதுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சீன் மாதிரி அபத்தம் எதுவும் இல்லை. இவர் தலகே வராரா, சின்ன வயசுல வந்து அதாவது அவர் அப்பான்னு ஒருத்தர்னா டைவ் அடிப்பாராம், பால் எடுத்து தருவாராம். இவர் பெரியவர் வந்து டைவ் அடிச்சிருக்காரு, யாரு அல்லு அர்ஜுன் டைவ் அடிச்சிருக்காரு வாட்டர்ல. அப்ப அவரோட சின்ன வயசு மெமரி டைவ் அடிக்குது. அதுக்கு அடுத்த சீன் போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் வெளில வந்தாரா, சின்ன வயசுல பால் எடுத்து வெளில வந்தாரா, பெரிய வயசுல இருந்து ஒரு இந்த ரிவர்க்குள்ள இருந்து வந்தாரா, ரெண்டும் காமிக்கல. ஆனா அதே ரிவர். சோ இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்னதான் வேணாலும் திங்கிங் வேணும். ஒரு மூவியை ப்ரமோட் பண்றது ஒரு விஷயம், ப்ரொஃபஷனல் ஆடியன்ஸ்க்கு போட்டு காமிக்க. இப்ப எல்லாரும் படமா பாக்குறதோட ஒண்ணு ரியாலிட்டியில எவ்வளவு நடக்குதுன்னு பாக்குறாங்க, அது மாதிரி படமா எவ்வளவு ஓடுதுங்கிறத பாக்குறாங்க. சோ நீங்க ஒரு நல்ல ரிஃபைன்ட் ஆடியன்ஸ்க்கு போடும்போது நிச்சயமாக என்னோட ஒப்பீனியன் 100% புஷ்பா பேன் ஏஷியாவோ பேன் இண்டியாவோ சக்சீட் ஆகாது. புஷ்பா தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு மூவி. அதே மாதிரி வந்து கொரியோகிராஃபி ஜெனரலாவே தெலுங்குல வந்து கொஞ்சம் இந்த பெல்விக் கைரேஷன்ஸ் கொஞ்சம் இதுவாக தான் பண்ணுவாங்க. இது வந்து தான் சொல்லிட்டேன், அந்த போர்ஷனை கட் பண்ணிட்டு வேற சேனல்ஸ்ல லோட் பண்ணிடலாம், டீசன்ட் ஃபேமிலி மூவி காமிக்கலாம். இந்த அவங்க பேர் என்ன, அந்த கிசுக்கு பாட்டுக்கு ப்ரமோட் பண்ணாங்களே, அவங்கள ப்ரமோட் பண்ணது வேஸ்ட். பேசாம வந்து அந்த ஊவன்டே மாமாவே எப்படி நயன்தாரா தனுஷ பர்மிஷன் கேட்டு பண்ணாங்களோ ஒரு 3 நிமிஷத்துக்கு அந்த கிளிப்பிங்கே காமிச்சிக்கலாம். பார்ட் 2ல கொரியோகிராஃபி பார்ட் 1 அளவு இல்லை, பார்ட் 2ல பஞ்ச் டைலாக்ஸ் பார்ட் 1 அளவுக்கு இல்லை. இன்னொன்னு 2 முக்கியமான விஷயம், ட்ரெய்லர்களை காமிச்ச 2 சீன்ஸ் படத்துல இல்ல. அது எதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா நீங்க இந்த சேனலுக்கு வந்து கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. ட்ரெய்லர்ல காமிச்ச 2 முக்கியமான சீன் படத்துல இல்ல, க்ளூ ஓபனிங் சீன் அண்ட் இன்னொன்னு. உங்களால முடிஞ்சதுன்னா இட்ஸ் a சேலஞ்ச். இதை வந்து இந்த இதுல கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.